பாமகவிற்கு தொகுதிகளை ஒதுக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மெகா கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறது. அதிலையும் பாமக கண்டிப்பாக அதிமுக கூட்டணியை உறுதி செய்து மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் பிரச்சனை, அதாவது நமது ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவிலே விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய இந்த வேளையிலே அவர் நேரடியாக அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாக அதிமுகவுடன் கூட்டணி என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்துவிட்டார் என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக கூட்டணியிலே 18+1 மொத்தம் 19 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பாஜக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் 18 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு ராஜ்யசபா சீட் தர அதிமுக ஒப்புக்கொண்டிருக்கும் நிலையிலே 25 சட்டமன்ற தொகுதிகள் பட்டியலை பாமக வழங்கியதாகவும் அதில் 18 தொகுதிகள் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அன்புமணி கொடுத்த உத்தேச பட்டியல் குறித்து சில தகவல்களும் கிடைத்திருக்கிறது. தமிழக அரசியல் களம் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும் நிலையிலே அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்த பெரிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்து 23 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 4 தொகுதிகளில் வெற்றியும் பெற்றது. இந்த நிலையில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே மோதல் வெடித்த நிலையிலே தான் உண்மையான பாமக என அன்புமணி ராமதாஸ் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நிறுவன தனக்கே முழு அதிகாரம் இருக்கிறது என ராமதாசும் கூறிக்கொண்டிருக்கிறார். இதற்கிடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்திருக்கிறார். இதற்கிடையே தேர்தல் ஆணையம் நீதிமன்ற உத்தரவுகள் அன்புமணி ராமதாஸுக்கு சாதகமாக வந்துவிட்டது. கட்சியின் பெயர், சின்னம், கொடி ஆகியவை அன்புமணி ராமதாஸுக்கு தான் சொந்தம் என நீதிமன்ற உத்தரவும் கிடைத்திருக்கிற நிலையிலே உற்சாகமடைந்திருக்கும் அன்புமணி தரப்பு அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை துவங்கி இருக்கிறார். மறுபுறம் நீதிமன்ற படிக்கட்டுகளை நோக்கி ராமதாஸ் நகர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 25 தொகுதிகளை கூடிய பட்டியலை நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் நமது அன்புமணி ராமதாஸ் கொடுத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதில் 18 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது பாமக வட்டாரங்கள் கிடைத்த தகவலின்படி அந்தியூர், ஆரூர், ஆற்காடு, ஓமலூர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், சங்ககிரி, சோளிங்கூர், செய்யாறு, செஞ்சி, திண்டிவனம், தர்மபுரி, திருவள்ளூர், நெய்வேலி, பாப்பிரெட்டி, பாலக்கோடு, பொன்னாகரம், புவனகிரி, மயிலம், விருத்தாச்சலம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளை அதிமுகவிடம் கொடுத்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் எந்தெந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பிட்ட தொகுதிகளில் அதிமுக பாமக கட்சியின் சார்பாக பாமகவுடைய வேட்பாளர் போட்டியிடக்கூடிய சூழல் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிலே அந்தியூர், ஆற்காடு, ஓமலூர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், சங்ககிரி, சோளிங்கர், செய்யாறு, செஞ்சி, திண்டிவனம், தர்மபுரி, நெய்வேலி, பாலக்கோடு, பொன்னாகரம், புவனகிரி, விருத்தாச்சலம், விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டன் ஆகிய தொகுதிகள் பாமகவிற்கு அதிமுக ஒதுக்கி இருப்பதாகவும் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.